Hi, hello, welcome to my channel. This is Amira Glow Up with Butterfly. Today நம்ம டாட் அண்ட் கீ ஸ்ட்ராபெரி டிண்டட் சன்ஸ்கிரீன் ரிவ்யூ பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி ₹549 வருது. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு ₹480-490 இதை வந்து வாங்கிக்கலாம். இது வந்து SPF 50+ அண்ட் PA+++++. 4+ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். தென் இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட், இதில் என்ன மாதிரியான ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 to 8 ஷேட்ஸ் இன்னமும் இருக்குது. உங்கள் ஸ்கின்னுக்கு உங்கள் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஷேட்ஸ் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to Warm Ivory. இந்த ஷேடு எனக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்குது, அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். தென் இதோட கன்சிஸ்டன்சி ஃபர்ஸ்ட் நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம். இதில் ரொம்ப சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லைட் வெயிட், ரொம்ப குவிக்காக அப்சர்வ் ஆகும், டூவி ஃபினிஷ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் ஆயிலி டூவி ஃபினிஷ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணியே காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் ஓடும், அப்படியே ஃப்ளூயிடியாக இருக்கும். தென் நான் பிளெண்ட் பண்ணுறேன். நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு எஃபர்ட்டே இருக்காது இதை பிளெண்ட் பண்ணும்போது. இதோட டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா அப்படியே லிக்விடியாக ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும். சில டிண்டட் சன்ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், எஸ்பெஷலி இந்த ஐ ஏரியா, இந்த அரவுண்ட் ஆர் மவுத், ஹோல் மவுத் அந்த சுற்றி அப்ளை பண்ணுறதே ரொம்ப ஒரு ட்ரிக்கியாக இருக்கும். இது வந்து அந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமும் கொடுக்கவே இல்லை. ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது, எஃபர்ட்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகிடுது. அதே மாதிரி இதோட கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான கவரேஜ் தான் வந்து கொடுக்கும். பிகாஸ் நீங்கள் சில பேர் வந்து எதிர்பார்ப்பீங்க லைக் ஃபவுண்டேஷன், சிசி க்ரீம், பிபி க்ரீம் அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு மைல்டான ஒரு டென்ட் எடுக்கிற, ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்குற ஒரு சன்ஸ்க்ரீன், அவ்வளோதான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒரு நல்ல ஃபுல் கவரேஜ் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இதில். எனக்கு பர்சனலாக இது பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த நேச்சுரல் க்ளோ அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஏன்னா நார்மலாக நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் நம்ம இருக்கிற ஷேடுக்கும் நல்லாவே டல்லாக தான் தெரியும். இதில் வேறு சன்ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் வேறு அப்ளை பண்ணுவோம். இதில் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக கொஞ்சம் டார்க்காக அப்படி தான் இருக்கும் நம்ம ஸ்கின். ஸோ இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதர்வைஸ் பார்த்தா எனக்கு வந்து இதோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், இதோட கவரேஜாக இருக்கட்டும், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் இதில் இருக்கிற ஃபில்டர்ஸ் இப்போ பார்ப்போம். இதில் வந்து இது வந்து ஒரு ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் ரெண்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபில்டர் லைக் டைட்டானியம் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் ஃபில்டரில் வந்து ஆக்டேன் ஆக்சைடு, ஆவபென்சான், பென்சோஃபினான் இருக்குது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா சிலிக்கான் இருக்குது. ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கும். தென் இதில் மாய்ஸ்சரைசிங் இன்க்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா கிளிசரின் இருக்குது, இமோலியன்ஸ் இருக்குது, தென் சோடியம் ஹாலரோனேட் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டாக நரிஷ்டாக வச்சுக்கும், நம்மளோட மாய்ஸ்சரை வந்து கொஞ்சம் லாக் பண்ணிக்கும், ட்ரை ஆக விடாது. இது பார்த்தீங்கனாலே இது ஒரு மேட் ஃபினிஷ் சன்ஸ்க்ரீன் கிடையாது, டூவி ஃபினிஷ் தான். அதனால நமக்கு ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் ஒரு டூவி லுக் வந்து இது கொடுக்கும். தென் அது போக பார்த்தீங்கன்னா நியாசினமைடு இருக்குது. நியாசினமைடு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட போர்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணும், நம்மளோட ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். தென் நமக்கு ஸ்பாட்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் லைட்டன் அப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான் ஓவரால் இதில் இருக்கிற இன்க்ரீடியண்ட். ஆல்மோஸ்ட் நல்ல இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு கெமிக்கல் ஃபில்டர்ஸ் வந்து ஒத்துக்காது. ஏன்னா இதில் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபில்டர்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலில் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு மட்டும்தான் இதில் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு ஒத்துக்குது. பட் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மைக்ரைன் இஷ்யூ எனக்கு இருக்குது. நான் பாஸ்ட் சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எனக்கு அது வந்து கொஞ்சம் ஹெட்டேக்கை வந்து கொடுக்குது. கெமிக்கல் ஃபில்டர்ஸ்லாம் எனக்கு பர்சனலி செட் ஆக மாட்டேங்குது. அதுக்குன்னு இது வந்து பேட் சன்ஸ்க்ரீன்
அப்படிங்கிறதுலாம் நான் சொல்லவே மாட்டேன். இட் இஸ் அ குட் ப்ராடக்ட். பட் உங்களோட ஸ்கின்னுக்கு அது வந்து செட் ஆகுதா, சூட் ஆகுதா, எந்த மாதிரியான காஸ் ஆகுது கொடுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் செட் ஆகாமல் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் இவங்க எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து செட் ஆகும். ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இதை நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். அதாவது ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர். ஆயிலி ஸ்கின் பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இதை போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் அது வந்து என்னங்கிறது உங்கள் ஸ்கின் டைப் என்ன, உங்கள் ஸ்கின்னுக்கு உங்கள் பாடிக்கு அது வந்து எப்படி ஏற்றுக்குது, உங்களுக்கு ஏதாவது இந்த ஹெட்டேக் இஷ்யூ மாதிரி ஏதாவது கொடுக்குதா, உங்களுக்கு அந்த கெமிக்கல் ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் பாடி அக்செப்ட் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓவரால் இட் இஸ் அ குட் ப்ராடக்ட் தான். இந்த ப்ரைஸுக்கு இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஒரு கவரேஜ், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு இது வந்து டாட் அண்ட் கீயில் வந்து நல்லாவே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு பர்சனலி வந்து இந்த இஷ்யூ இல்லாமல் மட்டும் இருந்துச்சுன்னா நான் வந்து இதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஓவரால் இட் இஸ் அ குட் ப்ராடக்ட். தென் டிண்டட் சன்ஸ்க்ரீன்லாம் யார் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க, தென் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், டிவி, ஃபோன் ஓவராக பார்க்குறவங்க, இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். உங்களோட பிக்மெண்டேஷன் எல்லாமே குறைக்கும். அதுலேருந்து ப்ளூ லைட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் நமக்கு. இதில் வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீனில் வந்து ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு த்ரூ அவுட்டாக அது வந்து கொடுக்கும். தென் இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா paraben and sulfate free and fragrance free product தான். hope you like this product. link வந்து description boxல கொடுக்குறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and ding the bell. thank you so much.